வெடுக்கனாரி ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் ரகசிய அகழ்வாய்வு பணிகள் ஆரம்பம். தாக்குதல் தொடர்பில் எத்தனை விசாரணைகள் வந்தாலும் எதிர்கொள்ள தயார், பிள்ளையான் அறிவிப்பு. முல்லைத்தீவில் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சின் நடமாடும் சேவை. ஈஸ்டர் தாக்குதல் இந்தியாவை நோக்கி விரல் நீட்டுவதில் அர்த்தமில்லை, கிரியல்ல தெரிவிப்பு. ஈழத் தமிழர்கள் தமக்கான உரிமையை பெறுவதற்கான வரலாற்று கட்டாயத்தில் உள்ளனர், வலியுறுத்தும் பேராசிரியர் கணேசலிங்கம். சஹ்ரானின் பின்னணியில் இருந்தவருக்கு கோடபாய வழங்கிய உயர் பதவி அம்பலப்படுத்தும் பொன்சேகா. ஒருமித்து குரல் கொடுக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள தமிழ் தேசிய கட்சிகள், அரியநேத்திரன் ஆதங்கம். மக்களுக்கு வழங்கப்பட்ட தரக்குறைவான அரசு தொடர்பில் விசாரணை வேண்டும், சஜித் கோரிக்கை. பிள்ளையானை கைது செய்தால் பல உண்மைகள் வெளிவரும், சாணக்கியன் தெரிவிப்பு. கிளிநொச்சி முகமாலை பகுதியில் கன்னிவெடி அகற்றலின் போது மனித எச்சங்கள் மீட்பு. வியாபாரத்துக்கான முதலீடாக காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரம் மாற்றப்பட்டமையே தீர்வுகளை எட்ட முடியாதிருக்க காரணம், இபிடிபியின் ஊடக பேச்சாளர் ஸ்ரீ ரங்கேஸ்வரன் சுட்டிக்காட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சியின் நிறுவனர் தந்தை செல்வநாயகத்தின் 47வது நினைவு நாளும் நினைவு பேருரையும் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. தந்தை செல்வா நினைவு அறங்காவல் குழுவின் ஏற்பாட்டில் யாழில் உள்ள தந்தை செல்வநாயகம் நினைவு தூபியில் இந்த நிகழ்வு இன்று காலை நடைபெற்றது. தந்தை செல்வாவின் தூபிக்கு மலர் மாலை அணிவித்து சமாதியில் மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேராசிரியர் KT கணேசலிங்கம் இலங்கை தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்கான வாய்ப்புகளும் சவால்களும் என்னும் தலைப்பில் நினைவு பேருரையாற்றினார். இதன்போது இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா, பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் உள்ளிட்ட கட்சியின் மூத்த பிரமுகர்கள், அரசியல் பிரமுகர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். கிழக்கில் இருப்பவர்களுக்கு வடக்கும், வடக்கில் இருப்பவர்களுக்கு கிழக்கும் ஒரு தேசிய இருப்பை, தேசிய பிரெஞ்சைக்குரிய வடிவத்தை தந்திருக்கின்றது என்ற வாதங்களும் எண்ணங்களும் இன்றும் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும். அந்த முதன்மைப்படுத்தப்படுகின்ற சூழலுக்குள்ளால் தான் இந்த ஆரோக்கியமான ஒரு அரசியல் இருப்பை நாங்கள் கட்டமைக்க முடியும். அதுவே தேசியத்தினுடைய இருப்பென்று நான் விவாதிக்க விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால் தேசியம் என்பது ஒரு வெறும் அரசியல் சொல்லாடல் கிடையாது. அது ஒரு பொருளாதாரமானது, பண்பாடானது, ஒரு நாகரிகமானது. அது இந்த சமூகத்தினுடைய இசைந்து இருக்கக்கூடிய இயல்பூக்கத்தினுடைய தன்மையாக தன்னை ஒழுங்குபடுத்தக்கூடியது. தேசியம் பற்றிய உரையாடல்களில் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த உரையாடல்களை இடதுசாரிகள் அல்லது சோசலிஸ்டுகள் உலகத்தில் முதன்மைப்படுத்தி இருக்கிறார். தேசியம் என்பது ஒரு கூட்டு ஆத்மா என்று சொல்லுகின்றார் ஒரு இடதுசாரி எட்வர்ட் ரொகான் என்பவர். இந்த தேசியமே அந்த கூட்டு ஆத்மாவின் உயிர் மூச்சு என்று அவர் மேலும் விவரிக்கின்றார். அவருடைய வார்த்தையில் குறிப்பிடுகின்ற இந்த நியாயப்பாடுகளை வியர்டாட் என்ற என்னும் ஒரு ஐரோப்பியர் தனி மனித அரசியல் அரசாக ஒழுங்கமைக்கப்படாதவரை ஒரு மக்கள் கூட்டம் ஒரு தேசியமாக தன்னை அடையாளப்படுத்தாது. நான் நினைக்கிறேன் ஒரு அரசாக வடிவமைத்ததில் சமஷ்டி ஒரு முக்கிய பங்கு, மாகாண சபை ஒரு முக்கிய பங்கு. அதை கடந்து இந்த உணர்வு ரீதியான தமிழன், ஈழத்தமிழன் அல்லது தமிழ் தேசியம் என்ற அடிப்படை இந்த அரசு என்ற ஒரு வடிவத்து குறித்துடைய நியதிகளை தனக்குள்ளே உணர்வு ரீதியாக கொண்டது. அவை இந்த நிலப்பரப்பாலும் உணர்வினாலும் ஒன்றிணைக்கப்படக்கூடிய ஒரு மக்கள் கூட்டம் வடக்கு கிழக்கு சார்ந்து இன்னுமே கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது, கட்டமைக்கப்படக்கூடிய சூழலை கொண்டிருக்கின்றது. தேசியம் என்பது 3 பிரதான அர்த்தங்களை கொடுக்கின்றது என்று ஐரோப்பியர்கள் வாதிக்கிறார்கள். ஒன்று, தேசியம் என்பது தன்னுடைய சொந்த தேசத்தின் நலனை விரிவாக்கி கொள்வதற்கான ஒரு முயற்சி. இன்னும் ஒன்று, ஒட்டுமொத்த சமூகத்தின் மக்களின் நலனுக்கு பாடுபடுவது. நான் நினைக்கிறேன் அது இலங்கை தேசியம் அல்லது இந்திய தேசியம் என்ற பொருளில் விவாதிக்கப்படுகிறது. இன்னும் ஒன்று, தேச அளவில் நிலப்பரப்பை ஒன்றிணைத்து முழுமையாக்குவது என்ற பொருள்படவும் தேசியம் விவாதிக்கப்படுகின்றது. ஆகவே தேசியம் ஒரு பொருள் அல்ல, அது அருவமான பொருளும் கூட அல்ல. ஆனால் அது ஒரு நிகழ்வு போக்கு, ஒரு துணைக்கருவி. மனித சமூகத்தினுடைய இருப்புக்கு அது ஒரு துணைக்கருவி. மினோத் என்ற அறிஞர் தேசியத்தை அரசியல் மயப்பட்ட நடவடிக்கை என்பதும் அரசியல் மயப்படுத்தப்பட்ட நடவடிக்கையினுடைய பிரதிபலிப்பு தான் தேசங்களினுடைய போராட்டத்துக்குரிய அடிப்படை என்றும் குறிப்பிடுகின்றனர். தேசங்களை மக்கள் கட்டமைப்பது என்பதை விட தேசியங்களால் மக்கள் தேசங்களை கட்டமைக்கின்றார்கள். அதுக்கு சிறந்த உதாரணம் பிரெஞ்சுக்காரன் வாழ்ந்த இடம் முழுவதும் பிரெஞ்சுக்கு சொந்தமான ஒரு தேசிய இருப்பை ஐரோப்பியர்கள் வெஸ்பாலியா உடன்படிக்கைக்கு பின்னர் ஏற்றுக்கொண்டார்.
அப்ப இந்த நியதிகளோடு தான் ஈழத்தமிழர்களுடைய வடக்கு கிழக்கு சார்ந்த பொருளாதாரம், அரசியல், சமூகம், பண்பாட்டு முறை, நாகரிகத்தினுடைய அடிப்படைகள் தேவைப்படுகிறது. நாங்கள் இவை செய்ய முடியாது என்று யாரும் விவாதிக்கிறீர்கள் என்று சொன்னால் அது இந்த அரசியலை விட்டு நீங்கள் வெளியேறுவதற்கு பொருத்தப்பாடுடையது என்று நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால் இதை ஒரு செயல் வடிவமாக ஆக்க வேண்டிய பொறுப்பாண்மை ஈழத்தமிழில் இருக்கின்ற எல்லோருக்கும் உரித்துள்ளது. அவர்கள் இன்று உலகத்தில் மிக பிரபலியமாக பேசப்படுகின்ற ஒரு பொருளாதார கோட்பாடாக அல்லது பொருளாதார வடிவமாக இந்த புவிசார் பொருளாதாரம் மாறிவிட்டது. ஜியோ எக்கனாமி என்று ஆங்கிலத்தில் சொல்வார். நான் நினைக்கிறேன் அந்த ஜியோ எக்கனாமி என்பது வடக்கு கிழக்கு பிரதேச அடிப்படையில் முதன்மைப்படுத்தப்பட வேண்டிய ஒரு சூழலுக்கு குறித்துடைய ஒரு பொருளாதாரம் தான். நாங்கள் பொருளாதாரமாக, சமூகமாக, இனமன்ற அடிப்படைகளை கடந்து ஒன்றிணைவதற்குரிய வாய்ப்புகள் இன்றைய இந்த தகவல் யுகத்தில் குவிந்து போயிருக்கிறது. இதனை நோக்கி நாங்கள் பயணிப்பது மிக அவசியமான ஒன்று. இன்னொரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை வாய்ப்பு என்று கருதுகின்றேன். சில வேளைகளில் இந்த அரங்கு அதை எப்படி புரிந்து கொள்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. இந்த கட்சி அரசியலை மீளமைத்தல், இதைத்தான் நான் இந்த அரங்கினுடைய உரையினுடைய தொடக்கத்தின் போது கூட குறிப்பிட்டேன். ஏறக்குறைய இந்த 25 ஆண்டு காலம் அல்லது 35 ஆண்டு கால இந்த உலக அரசியலில் ஒரு ஆயுத போராட்டத்தை நிகழ்த்திவிட்டு மீளவும் ஒரு மிதவாத அரசியல் பயணத்துக்குள் ஈழத்தமிழர்கள் பயணிக்க வேண்டிய ஒரு நிர்பந்த நிலை ஏற்படுகின்ற போதுதான் தலைமையும் தலைமை குறித்துடைய அரசியல் கட்சிகளும் அடிப்படையானவை, தேவையானவையாக காணப்படுகின்றன. அவற்றினுடைய நியதிகளுக்குள்ளால் பயணிக்க வேண்டிய தேவைப்பாடு இந்த சமூகத்துக்கு உண்டு என்ற அடிப்படையில் தான் இந்த கட்சிகளுடைய இருப்புக்கள், கட்சிகளுடைய போலித்தன்மைகள் அல்லது கட்சிகள் தங்களை கட்டமைக்க முடியாமல் இருக்கின்ற சூழல்கள், இக்கட்டுக்குள் இருக்கிறது. சில வேளைகளில் இக்கட்டுன்னு சொல்லலாம், சில வேளையில் அது தமிழரசு கட்சியினுடைய இந்த அதீதமான நம்பிக்கையின் பிரதிபலிப்பாக கூட இருக்கலாம். அல்லது தமிழரசு கட்சி உறுப்பினர்களுக்கு உரித்துடையதென்று அந்த மமதையின் பிரதிபலிப்பாக கூட இதை பார்க்க நான் நினைக்கிறேன். தமிழரசு கட்சியை நீதிமன்றத்துக்கு கொண்டு நிறுத்தியவர்கள் பொதுமக்கள் அல்ல, எதிரிகள் அல்ல, சரிதானே? எதிரிகள் அல்ல, விரோதிகள் அல்ல, கொண்டு நிறுத்தியவர்கள் கட்சிக்குள் இருந்தவர். கட்சிக்குள் இருந்து முரண்பாடுகளும் பகைமைகளும் அவாக்களும் அல்லது தங்களுடைய நலன்கள் சாத்தியப்படவில்லை என்ற எண்ணங்களை கொண்டவர்கள் தான் இதை கொண்டு போய் நிறுத்தினர். இதை தோற்கடிப்பதற்கு ஒரு வழிமுறை இருக்கிறது. அது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்ரீதரனுக்கு குறித்துடையது. இந்த வீதிக்கு வருதல் வேண்டும். இந்த தமிழரசு கட்சியை காப்பதற்கு வீதிக்கு வருதல் வேண்டும். மக்களை அணி திரட்டுதல் வேண்டும். மக்களோடு ஒன்று சேர்ந்து நீதிமன்றத்தினுடைய குற்றச்சாட்டுக்களை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். பிள்ளையானை கைது செய்து விசாரணை நடத்தினால் 2005 முதல் உயிர்த்த தாக்குதல் சம்பவம் வரையிலான அனைத்து கொலைகளின் உண்மை தகவல்களையும் அறிந்து கொள்ளலாம் என பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் ஏற்கனவே நாம் பலமுறை விவாதித்துள்ளோம். ஆனால் எவ்வளவுதான் விவாதித்தாலும் விசாரணைகளை மேற்கொண்டாலும் அது குறித்து திருப்தி அடைய முடியாமையினாலேயே இது குறித்து தொடர்ந்தும் விவாதிக்க வேண்டியுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் பலரும் பாராளுமன்றத்தில் பேசியிருந்தாலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலானது 2019ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டிருப்பினும் இதன் பின்புலத்தில் இருந்தவர்கள் 2005ஆம் ஆண்டு முதல் நாட்டினுள் செயற்பட்டுக் கொண்டு இருந்துள்ளனர். இது தொடர்பில் நாம் எவ்வளவுதான் எடுத்துரைப்பினும் அதனை யாரும் பெரிதாக கண்டுகொள்வதில்லை. 2004ஆம் ஆண்டு இடம்பெற்ற சம்பவம் ஒன்று தொடர்பில் மீண்டும் சிஐடி விசாரணைகளை ஆரம்பிப்பதாக நாம் நேற்று செய்தியொன்றினூடாக அறிந்தோம். காத்தான்குடியில் பள்ளியொன்றினுள் 2 குழுவினருக்கு இடையே இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் காத்தான்குடி போலீசார் மீண்டும் விசாரணைகளை ஆரம்பிப்பதாக குறித்த நாளிதழில் செய்தி வெளியானது. இந்த தாக்குதலின் பின்புலத்தில், அதாவது இந்த தாக்குதலை அடிப்படையாக கொண்டே இலங்கையில் புலனாய்வு துறையினரால் செயற்படுத்தப்பட்ட திரிப்போலி பிளாட்டூன் இது சேனல் போ செய்தியிலும் வெளியாக இருந்தது. அதாவது திரிப்போலி பிளாட்டூன் என்பது 3 கோணங்கள். அந்த 3 கோணங்களாவது தமிழ், சிங்களம், முஸ்லிம்
இவர்களை கொண்ட புலனாய்வுத்துறையுடன் தொடர்புடைய குழுவே இதனை 2004-2005 காலப்பகுதியில் ஆரம்பித்தது. 2004 என்பதை விட 2005 என்பதே உகந்ததாக இருக்கும். 2004-2005 காலப்பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெறும் போது இதனுடன் போலீஸ் பாகில் என்ற நபர் தொடர்பு பட்டிருந்தார். போலீஸ் பாகிஸ் என்பவர் தற்போது பிரித்தானியாவில் இருக்கிறார். இவர் தற்போதும் இலங்கை புலனாய்வுத்துறை அதிகாரியாக செயற்பட்டு வருகிறார். இதனை நாம் சகல சந்தர்ப்பங்களிலும் குறிப்பிட்டுள்ளோம். அவரது முகப்புத்தக கணக்கு உள்ளிட்ட அனைத்தையும் நாம் இதற்கு முன்னரே வெளிப்படுத்தியுள்ளோம். போலீஸ் பாகிஸ் என்ற நபர் 2004 இமானியா நெஞ்சங்கள் என்ற அமைப்பை உருவாக்கியுள்ளார். இது இஸ்லாமிய அல்லது முஸ்லிம் சமூகம் சார்ந்த அமைப்பு இல்லை. இது இலங்கை புலனாய்வுத்துறையின் செயற்பாடாகும். நாட்டினுள் முஸ்லிம் தீவிரவாதத்தை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த இமானிய நெஞ்சங்கள் என்ற அமைப்பு 2004-2005 காலப்பகுதியில் உருவாக்கப்பட்டது. போலீஸ் பாகிஸ், ஆர்மி மொஹதீன் கலீல் ஆகிய மூவரே இந்த திரிபோலி பிளாட்டூனுடன் தொடர்புடையவர்கள். ரத்ன தேரரும் இந்த ஆர்மி மொஹதீன் குறித்து நேற்று கதைத்துள்ளார். இந்த கலீல் என்ற நபர் 2005 டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கத்தோலிக்க தேவாலயத்தினுள் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பட்ராயசிங்கம் கொலை வழக்கின் குற்றவாளி ஆவார். மேலும் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் சிவனேசதுரை சந்திரகாந்தன், கஜன் மாமா என்ற ஒருவர், கலீல், பிரதீப் மாஸ்டர் ஆகியோரும் இந்த வழக்கில் தொடர்புபட்டவர்கள் ஆவார். கலீல் என்பவரே இந்த திரிபோலி பிளாட்டூன் தொடர்புடைய நபர் ஆவார். இவரும் ஜோசப் பட்ராயசிங்கம் கொலை வழக்கில் தொடர்புபட்டு 2005ஆம் ஆண்டு சிறைக்கு சென்று 2020ஆம் ஆண்டு கோடபாய அரசாங்கத்தில் விடுதலை ஆகியுள்ளார். இது எவ்வாறு இடம்பெற்றது என்றால், புலனாய்வுத்துறைக்கு தேவையான 2-3 கொலை சம்பவங்களை அரங்கேற்றுவதற்கு இந்த திரிபோலி பிளாட்டூன் மேற்கொள்ளும் பிற கொலை சம்பவங்கள் குறித்து ஆராய்வதில்லை. இதற்கு உதாரணமாக ஒரு சிலவற்றை கூறுகிறேன். 2006 ஜனவரி 31ஆம் தேதி மட்டக்களப்பில் இருந்து வவுனியாவுக்கு TRO என்ற அமைப்பிலிருந்து சென்றவர்களை வெள்ளைவானில் கடத்தி செல்கின்றனர். இலங்கையில் வெள்ளைவான் கலாச்சாரம் ஆரம்பமாகின்றது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வெள்ளைவானில் கடத்தி சென்று பெண்கள் உள்ளிட்டோரை துஷ்பிரயோகத்துக்குட்படுத்தி கொலை செய்கின்றனர். அதில் தனுஷ்கோடி, பிரிமினி கணக்காளர் சண்முகநாதன், சுவேந்திரன், தம்பிராஜா, வசந்தராஜா, கைலாய பிள்ளை, ரவீந்திரன் உள்ளிட்ட 10 பேர் இருந்தனர். இது குறித்து வெளியான செய்தி ஒன்றை இங்கு முன்வைக்கின்றேன். கிழக்கின் உறவுகளை கடத்தி கொலை செய்த பாராளுமன்ற உறுப்பினரின் பெயரும் படமும் இதில் போடப்பட்டுள்ளது. இது தொடர்பில் இதுவரை எவ்வித விசாரணைகளும் முன்னெடுக்கப்படவில்லை. 2006 டிசம்பர் 15ஆம் தேதி கிழக்கு மாகாண முன்னாள் துணைவேந்தர் எஸ். ரவீந்திரன் என்பவர் கொழும்பு பௌத்தலோக மாவட்டத்தில் வைத்து கடத்தப்பட்டு கொலை செய்யப்படுகிறார். இதற்கு முன்னர் கருணா பிள்ளையான் குழுவினரால் பாலசுகுமாரன் என்ற முன்னாள் பேராசிரியர் கடத்தப்பட்டிருந்ததுடன் துணைவேந்தரையும் அப்பதவியிலிருந்து விலகுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. அவர் பதவியில் இருந்து விலகாமையினாலேயே அவர் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். இலங்கையில் இது தொடர்பில் இதுவரை எவ்வித விசாரணைகளும் முன்னெடுக்கப்படவில்லை. 2007ஆம் ஆண்டு சதீஷ்குமார் சுந்தரராசா என்னும் நபர் கடத்தப்பட்டு கொலை செய்யப்படுகிறார். இவை அனைத்தும் மட்டக்களப்பு மாவட்டத்திலேயே இடம்பெறுகின்றன. இதனை செய்தது யார் என்பது குறித்து இதுவரை எவ்வித விசாரணைகளும் முன்னெடுக்கப்படவில்லை. இது தொடர்பில் குற்றம் சாட்டப்படுபவர்கள் இந்த பாராளுமன்றத்தில் உள்ளனர். இந்த 2007ஆம் ஆண்டில் கடத்தப்பட்டவரின் மகள் 2009ஆம் ஆண்டு கொலை செய்யப்படுகிறார். அதற்கு முன்னர் 2009 மார்ச் 11ஆம் தேதி திருகோணமலை புனித மேரிஸ் ஆரம்ப பாடசாலையில் கல்வி கற்று வந்த பர்சா ஜூட் ரிஜி என்ற 6 வயதுடைய முதலாம் ஆண்டு கல்வி கற்கும் சிறுமி கப்பம் கூறப்பட்டு கடத்தி செல்லப்படுகிறார். 30 மில்லியன் ரூபாய் கப்பம் கூறப்பட்டு கடத்தி செல்லப்பட்ட பின்னர் மார்ச் மாதம் 13ஆம் தேதி கண்கள், வாய், கைகள் கட்டப்பட்ட நிலையில் பையொன்றில் கட்டப்பட்ட நிலையில் அவரது சடலம் கண்டெடுக்கப்படுகிறது. 6 வயது சிறுமியை கடத்தி சென்று இவ்வாறு கொலை செய்யப்பட்ட வழக்கின் பின்புலத்தில் செயற்பட்டதாக சந்தேகத்தின் பேரில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அமைப்பின் திருகோணமலை மாவட்ட பொறுப்பாளராக செயற்பட்ட மேர்வின் என்ற நபர் கைது செய்யப்படுகிறார். அக்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரும் இங்கு இருக்கிறார். இவருடன் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அமைப்பின் திருகோணமலை மாவட்ட உப செயலாளர் வரதராஜா, ஜனார்த்தனன், இவன் நிசாந்தன் மற்றும் ரெஜினோல்ட் ஆகியோர் போலீசாரால் கைது செய்யப்படுகின்றனர். அப்போது பிரதி அமைச்சராக இருந்த கருணா என்கின்ற விநாயகமூர்த்தி முரளிதரனின் ஊடக பேச்சாளர் இனிய பாரதி இக்கொலையை பிள்ளையான் குழுவினரை மேற்கொண்டதாக குறிப்பிட்டார். அதற்கு பிள்ளையானின் ஊடக பேச்சாளரான அசாத் மௌலானா இல்லை, அதனை செய்தது கருணா என தெரிவிக்கிறார்.
அதாவது அசாத் மௌலானாவும் இதில் தொடர்பு பட்டிருக்கிறார். சில நாட்களின் பின்னர் இந்த நால்வரும் இலங்கை அரசாங்கத்தின் இராணுவ புலனாய்வு பிரிவினரால் சுட்டுக் கொல்லப்படுகின்றனர். அதாவது அந்த கொலையுடன் நேரடியாக தொடர்புடையவர்கள் என்று கைது செய்யப்பட்ட நால்வரும் போலீஸ் பொறுப்பில் இருந்த போது சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். அதில் ஒருவர் தப்பி செல்ல முற்பட்ட போது சுட்டுக் கொல்லப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளனர். ஒருவர் சைனட் உட்கொண்டு உயிரிழந்ததாக குறிப்பிட்டனர். ஏனைய இருவரும் பயங்கரவாதிகளுடனான துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்ததாக குறிப்பிட்டுள்ளனர். கருணாவின் ஊடக பேச்சாளர் பிள்ளையான் செய்ததாக கூறுகிறார். பிள்ளையானின் ஊடக பேச்சாளர் கருணா செய்ததாக கூறுகிறார். இவ்வாறு இருக்க சந்தேக நபர்கள் நால்வரும் போலீஸ் பொறுப்பில் இருக்கும் போது கொல்லப்படுகின்றனர். திரிப்பொலி பிளாட்டூனுடன் தொடர்பை பாருங்கள். திரிப்பொலி பிளாட்டூன் தேவைக்கேற்ப அவர்களுக்கு தேவையானவர்களை கொலை செய்தவுடன் அதில் உள்ள சில உறுப்பினர்கள் கப்பம் பெறுவதற்கு 6 வயது குழந்தை கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டமையை மூடி மறைப்பதற்கு இராணுவம் உதவுகிறது. அதன் தொடர்பை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். 2007ஆம் ஆண்டு சதீஷ்குமார் சந்திரராசா என்னும் நபர் கொலை செய்யப்படுகிறார். இவரது கொலை தொடர்பில் என்னிடம் அதிக தகவல்கள் இல்லை. ஆனால் மட்டக்களப்பு கோட்டைமுனை கனிஷ்ட வித்தியாலயத்தில் கல்வி கற்று வந்த அவரது மகளான தனுசியா சதீஷ்குமார் என்ற 8 வயது சிறுமி 28/4/2009 கடத்தப்பட்ட நிலையில் பின்னர் கிணறு ஒன்றிலிருந்து சடலமாக மீட்கப்படுகிறார். 30 மில்லியன் ரூபாய்க்காகவே இச்சிறுமி கடத்தப்பட்டுள்ளார். இந்த சிறுமியின் கொலையுடன் தொடர்புடையவர்களை கைது செய்யுமாறு மட்டக்களப்பில் 25 மாணவர்கள் தொடர்ந்து 9 நாட்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர் போராட்டத்தின் பின்னர் 2 கைது செய்யப்பட்டனர். அதில் ஒருவர் கந்தசாமி ரதீஷ்குமார், மற்றையவர் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் புலனாய்வுத்துறை பிரதானி திவ்யசீலன் ஆகியோர் கைது செய்யப்படுகின்றனர். இவர்கள் இருவரும் இராணுவ புலனாய்வுத்துறையின் அப்போதைய கேர்னல் நிஜாப் முதலிப்பின் கீழ் பணியாற்றியவர்கள் ஆவார். இந்த கைது செய்யப்பட்ட 2 உள்ளிட்ட 4 ஊரணி அல்லது கல்வியங்காடு பகுதியில் வைத்து இராணுவத்தினரால் சுட்டுக் கொல்லப்படுகின்றனர். இது 2வது உதாரணம். திரிப்போலி பிளாட்டூனுடன் அரசாங்கத்துக்கு தேவையான கொலைகளை அரங்கேற்றுவதால், அரசாங்கத்தின் ஒப்பந்தங்களை நிறைவேற்றுவதால் அவர்கள் கொள்ளையடிக்கின்றனர். அவர்கள் கொள்ளையடிப்பதற்கு இடம் அளிக்கின்றனர். அவர்கள் சிக்கிக்கொண்ட பின்னர் அரசாங்கம் தலையீடு செய்து அவர்களை காப்பாற்றுவதாக இந்த மரணங்கள் மறைத்துள்ளனர். இவ்வாறான உதாரணங்களை அடுக்கிக் கொண்டே செல்லலாம். மேலும் இவ்வாறு கொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் எனும் போது லசந்த விக்ரமதுங்க, பிரதீப் எக்னொலிகொட மாத்திரமே கொலை செய்யப்பட்டவர்கள் என பலரும் எண்ணிக்கொண்டிருக்கக்கூடும். பர்சா ஜூட் ரிஜி கொலையின் போது பிள்ளையானின் அப்போதைய ஊடக பேச்சாளராக இருந்த அசாத் மௌலானா கொலை கருணா குழுவினரால் மேற்கொள்ளப்பட்டதாக குறிப்பிட்டார். அதே அசாத் மௌலானா மீண்டும் கூறியிருக்கிறார், லசந்த விக்ரமதுங்க, பிரதீப் எக்னொலிகொட ஆகியோரின் கொலை தொடர்பான தகவல்கள் தன்னிடம் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமிழ் ஊடகவியலாளர்கள் கொலை செய்யப்பட்டுள்ளனர். நடேசன் என்ற ஊடகவியலாளர் கொலை செய்யப்பட்டுள்ளார். தம்பையா என்ற பேராசிரியர் கொலை செய்யப்பட்டுள்ளார். கிஷோர் என்ற மிகவும் திறமையான விளையாட்டு அதிகாரி ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். இதற்கும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கும் என்ன தொடர்பு என சிலருக்கு கேள்வி எழலாம். நான் அதற்கு சிறந்த உதாரணம் ஒன்றை தருகின்றேன். 2008 மாகாண சபை தேர்தலுக்கு முன்னர், 2019 கோட்டபய ராஜபக்சவின் தேர்தலுக்கு முன்னர் நாட்டில் ஸ்திரமற்ற நிலை ஏற்பட்டு ஸ்திரமற்ற நிலையினூடாக ஆட்சிக்கு வருவதற்கு கோட்டபாயாவுக்கு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தேவைப்பட்டதை போன்று 2008ஆம் ஆண்டு கிழக்கு மாகாண தேர்தலுக்கு முன்னர் பிள்ளையான் மற்றும் அம்மாவட்டத்தில் அப்போதிருந்த அரசியல்வாதிகளுக்கு ராஜபக்ச ஆட்சியை நிறுவுவதற்கு ஏதேனும் ஒரு முறைமை தேவைப்பட்டது. அது ஒரு பரிச்சார்த்த நடவடிக்கை. மட்டக்களப்பு கிழக்கு மாகாணத்தில் பரிசீலிக்கப்பட்ட விடயமே நாடு முழுவதும் செயற்படுத்தப்பட்டது. 2008 தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் உறுப்பினரான சாந்தன் என்பவர் பட்டப்பகலில் சப்பாத்து கடை ஒன்றில் வைத்து முஸ்லிம்கள் என அடையாளப்படுத்தப்படும் 2 சுட்டுக் கொல்லப்படுகிறார். அந்த 2 ஒருவரின் பெயர் குசைன், மற்றவர் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட போலீஸ் பாகிஸ் என்பவர். சாந்தன் என்னும் நபர் கொல்லப்பட்டு 1 வாரத்துக்குள் தமிழ் குழு ஒன்று காத்தான்குடிக்கு சென்று அங்கு 13 பேர் கொல்லப்படுகின்றனர். இதனூடாக காத்தான்குடி கிழக்கு மாகாணத்தில் ஸ்திரமற்ற நிலை ஒன்று ஏற்பட்டது. இது 2008 மாகாண சபை தேர்தலை அடிப்படையாக கொண்டு தேர்தலுக்கு முன்னதாக திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் ஆகும். இதன் பின்னர் தற்போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் தகவல் வெளியானதுடன் எமக்கு நிறைய தகவல்கள் கிடைத்தன. பிள்ளையான் என்ற நபரை சிறையிலிருந்து விடுதலை செய்வதற்கு காரணம், பிள்ளையான் வாயை திறந்தால் அனைவரும் பிரச்சனையாகிவிடும் என பயந்து விட்டனர். அதனாலேயே அவரை விடுதலை செய்ய நேரிட்டது. 2018 பவுனதீவில் போலீஸ் நிலையத்தில் 2 கொல்லப்பட்ட சம்பவம் குறித்த முறையான அறிக்கை வெளியிட்ட புலனாய்வுத்துறை அதிகாரி ஒருவர் என்னை சந்தித்தார். அவர் கூறினார், நாம் இதனை கூறினோம், ஆனால் எமது புலனாய்வுத்துறை அறிக்கையை புறக்கணித்து விட்டனர். 2019 தாளங்குடாவில் சஹ்ரானின் தாக்குதலுக்கு முன்னதாக இடம்பெற்ற தாக்குதல் குறித்து நாம் எடுத்துரைத்தோம். அந்த புலனாய்வுத்துறை அறிக்கையை மறைத்து விட்டனர். பின்னர் தற்போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து வந்தவுடன் 2008 சாந்தன் என்ற நபரை மட்டக்களப்பில் வைத்து கொலை செய்த குசைன் என்ற நபரின் தற்போதைய பெயர் ரவீந்திரன் குகன். அவரது அடையாள அட்டை இலக்கம் இங்குள்ளது. அவர் மட்டக்களப்பில் உள்ளார்.
ஆனால் அவர் தற்போது குசைன் என்ற பெயரிலா அல்லது ரவீந்திரன் குகன் என்ற பெயரிலா உள்ளாரா என்பது தெரியாது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் சர்வதேச விசாரணை ஒன்றை மேற்கொண்டிருந்தால் தகவல்களை வெளியிட இவர்கள் தயாராக இருந்தனர். ஆனால் தற்போது இவை அனைத்தையும் மூடி மறைத்துள்ளனர். 2005ஆம் ஆண்டு ஜோசப் பர்ராயசிங்கம் கொலையுடன் தொடர்புடைய பிள்ளையானுடன் கைது செய்யப்பட்ட கஜன் மாமா என்பவர் கடந்த 6 மாதங்களுக்கு முன்னர் திடீரென உயிரிழந்தார். வர்ண விசாரணை முன்னெடுக்க முடியாமல் அதற்கு இடமளிக்காமல் அவரது சடலத்தை எரித்தனர். அதனால் நான் ஜனாதிபதியிடம் கூறுவது, இந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை காப்பாற்றுவதற்காக உங்களது நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். அவரை கைது செய்து அவரிடம் விசாரணை நடத்துங்கள். விசாரணை நடத்தினால் இந்த சபையில் 3 நாட்களை நாம் வீணாக்க தேவையில்லை. இந்த ஒரு நபரை கைது செய்து விசாரணை நடத்தினால் அனைத்து உண்மைகளையும் அறிந்து கொள்ள முடியும். 2005 முதல் இந்த சம்பவங்களுடன் அவர் தொடர்பு பட்டுள்ளார். அந்த தொடர்புகளை கண்டறிய முடியும். ஜனாதிபதி தேர்தல் குறித்து அஞ்ச வேண்டாம். அவர்களிடம் வெறும் 50,000 வாக்குகள் மாத்திரமே இருந்தது. அதுவும் கடந்த முறை இருந்த 50,000 தற்போது 20,000 குறைந்திருக்கும். அதனால் இது குறித்து சர்வதேச விசாரணை ஒன்றை மேற்கொள்ளுமாறு நான் ஆணித்தனமாக கேட்டுக்கொள்கின்றேன். எதிர்வரும் காலங்களில் ஏற்பட இருக்கும் அசம்பாவிதங்களுக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள். மக்களை காப்பாற்றுங்கள். கிளிநொச்சி பளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முகமாலை பகுதியில் நேற்றைய தினம் கன்னிவெடி அகற்றலின் போது மனித எச்சங்களுடன் கூடிய ஆடை ஒன்று இனங்காணப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் பளை போலீசாருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டனர். தொடர்ந்து போலீசார் மாவட்ட நீதவானின் கவனத்துக்கு கொண்டு சென்றனர். கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்ற நீதவான் இஸ்மாத் ஜெமில் இன்று காலை சம்பவ இடத்துக்கு சென்று குறித்த மனித எச்சங்கள் மற்றும் மனித எச்சம் இனம் காணப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டுள்ளார். தொடர்ந்து குறித்த பகுதியில் கன்னிவெடி அகற்றும் பணியாளர்கள் மூலம் கன்னிவெடி அகற்றும் பணியை முன்னெடுக்குமாறும் கிடைக்கப் பெறுகின்ற எச்சங்கள் மற்றும் தடயங்கள் தொடர்பாக பள்ளி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் கவனத்துக்கு கொண்டு செல்லுமாறும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் கிடைக்கப்பெற்ற மனித எச்சங்களை சட்ட வைத்திய அதிகாரி மூலம் பரிசோதனைக்கு உட்படுத்தி அனுப்பி வைக்குமாறும் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் எதிர்வரும் திங்கட்கிழமை சம்பவ இடத்தினை மீண்டும் சென்று பார்வையிட உள்ளதாக நீதவான் தெரிவித்துள்ளார். காணாமல் ஆக்கப்பட்டோர் விடயம் தற்போது ஒரு சிலரது சுயநலத்துக்காக சர்வதேசத்தை நோக்கிய வியாபாரமாக ஆக்கப்பட்டமையே உண்மையில் காணாமல் ஆக்கப்பட்டோரது உறவுகளின் உறவுகள் அவலங்களுடனும் ஏக்கத்துடனும் இன்றும் இருக்க வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை உருவாக்கப்பட்டு விட்டது என ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக பேச்சாளர் ஐயாத்துரை ஸ்ரீ ரங்கேஸ்வரன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் வெளியிட்டிருக்கின்ற ஒரு அறிக்கையில் இலங்கையில் காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பிலான அறிக்கையில் எந்த விதமான முன்னேற்றங்களும் இல்லை என்றொரு தரவை வெளியிட்டிருக்கின்றார்கள். இலங்கையில் கடந்த 30 ஆண்டுகளாக நடந்த யுத்தத்தில் அதுக்கு உட்பட்ட காலங்களில் பல்வேறு ஆட்சிகள் மாறி இருந்திருந்தாலும் உண்மையிலே காணாமல் போனவர்கள் விடயம் தொடர்பில் எவ்வாறான நிலப்பாடுகளை பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பிலிருந்து முன்னேற்றங்கள் எடுக்கப்பட்டன என்ற ஒரு கேள்வியும் இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. ஏனென்றால் இன்று காணாமலாக்கப்பட்டவர்களுடைய பெற்றோர்கள் இன்றும் தங்களுடைய பிள்ளைகள் வருவார்கள் என்ற ஏக்கத்திலே அவர்கள் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கான போராட்டங்களில் ஈடுபடுகின்றார்கள். அதுக்கான கவன ஈர்ப்பு போராட்டங்கள்லேருந்து சகல விதமான செயற்பாடுகளை அவர்கள் தங்களுடைய முயற்சியில் எடுத்துக்கொண்டிருந்தாலும் இன்று அந்த காணாமலாக்கப்பட்டோருடைய அமைப்புகள் என்று பல்வேறு மாவட்டங்களிலே உதயமாயிருக்கின்றன. அங்கே அது ஒரு அரசியல் பின்னணிகளுடன் சில செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதனால் அந்த இதில் முன்னேற்றங்கள் காணப்படவில்லை என்கின்ற கருத்துகளும் இருக்கின்றன. குறிப்பாக சமீபத்திலே வன்னி பிரதேசத்திலே காணாமலாக்கப்பட்டவருடைய சங்கத்தினுடைய தெரிவுகளிலே பல குளறுபடிகள் நடந்தும் அது தனி மனித விமர்சனங்களாகவும் வந்திருக்கின்றன. இது ஒரு அரசியல் கட்சிகளுடைய பின்னணிகளில் செயல்படுவதன் ஊடாக அவர்கள் அந்த கட்சிகள் அவர்களை கேடயமாக வைத்து வியாபாரம் பண்ணுபவர்கள், வர்த்தகம் செய்பவர்கள் அவர்கள் அதில் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். ஆனால் உண்மையிலே அந்த பிள்ளைகளை இழந்த பெற்றோர்கள், அந்த குடும்ப உறவுகள் மிகவும் இன்றும் தங்களுடைய இயக்கத்துடன் தங்களுடைய பிள்ளைகள் வருவார்கள் என்ற இயக்கத்திலே தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த காணாமலாக்கப்பட்டோருடைய விடயத்தில் எங்களுடைய யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட எங்களுடைய தரப்பிலிருந்து எவ்வாறான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டன என்பதை இங்கு ஆராய வேண்டியதாக இருக்கின்றது. குறிப்பாக 1995ஆம் ஆண்டு இடம்பெற்ற சூரிய கதிர் இராணுவ நடவடிக்கைக்கு பின்னர்
எங்களுடைய கட்சியுடைய தலைவர் அவர்கள் காணாமலாக்கப்பட்டோர் பாதுகாவலர் சங்கத்தை உருவாக்கி அதனூடாக அந்த யுத்தம் நடந்த அவசரகால சட்டங்கள் பயங்கரவாத தடை சட்டங்கள்லாம் அமுலில் இருந்த காலங்களிலே இவ்வாறான அமைப்புகளை உருவாக்கி அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார்கள். சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு பலரை விடுவிப்பதற்கான முயற்சிகள் எடுத்து சட்டத்தரணி மனித உரிமை கௌரவ மன்றத்தினுடைய சட்டத்தரணி மகேஸ்வரி வேலாயுதம் அவர்களாக பல இளைஞர்கள் எல்லாம் விடுவித்திருக்கின்றார்கள். அவ்வாறு பல முயற்சிகள் நடந்திருக்கின்றன. ஆனால் துரதிர்ஷ்டம் இறுதிக்கட்ட யுத்தத்திலே காணாமலாக்கப்பட்டவர்கள் அவ்வாறாக 1983 ஆண்டு ஜூலை கலவரத்திலிருந்து 2009 வரையில் காணாமலாக்கப்பட்டிருந்த பல செய்திகள் இருந்தாலும் 2009 ஆண்டு இறுதிக்கட்டத்திலே காணாமலாக்கப்பட்ட குடும்பங்களுடைய பெருந்தொகையாக காணாமல் போனவருடைய காணாமலாக்கப்பட்ட குடும்பங்களுடைய விடயம் தொடர்பாக அவற்றை கையாளுகின்ற அந்த அமைப்புகள் அரசியல் பின்னணியில் செயல்படுவதனால் அதில் முன்னேற்றம் காணப்படவில்லை. ஆகவே இந்த விடயத்தை அந்த பெற்றோர்கள் அந்த அமைப்புகள் சரியாக சீர்தூக்கி பார்த்து அந்த ஒத்துழைப்பை வழங்குவதனூடாகத்தான் இதற்கான காணாமலாக்கப்பட்டோர் விடயத்திலே முன்னேற்றங்கள் காண முடியும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. ஆகவே இவ்வாறாக அந்த காணாமலாக்கப்பட்டுடைய குடும்பங்களுடைய அவலங்களில் வைத்து அரசியல் பிழைப்பு நடத்துவர்கள் அதை கைவிட்டு அவர்கள் சுயாதீனமாக செயல்பட்டு தங்களுடைய பிள்ளைகளுடைய காணாமல் பிள்ளைகளுடைய 15 ஆண்டுகளாக தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய பிள்ளைகளுடைய விடிவுக்காக அவருடைய தீர்வுக்காக அவர்கள் ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும். அவர்களை கேடயமாக பயன்படுத்துகின்ற தங்களுடைய கீழ்த்தரமான அரசியல் செயற்பாடு அவர்களை தாங்கள் விலகி நிற்க வேண்டும் என்றதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். வவுனியா ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் தமிழ் ஆய்வாளர்களை புறக்கணித்து ரஜரட்ட பல்கலைக்கழக மாணவர்களை இணைத்து தமிழ் மக்களின் வரலாற்றை திரிவுபடுத்தும் வகையில் இரகசியமான அகழ்வாய்வு பணிகள் இடம்பெறுவதாகவும் அவை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் இன்று சபையில் தெரிவித்துள்ளார். இந்த 2019 ஆண்டு 5 ஆண்டுகளுக்கு முன்னர் தேவாலயங்களிலே நடைபெற்ற குண்டு தாக்குதல் தொடர்பாக இன்று மீண்டும் விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் நினைக்கின்ற இன்றோடு 14வது நாள் விவாதமாக இந்த விவாதம் நடைபெறுகிறது. இந்த இடத்திலே இந்த ஆளுந்தரப்பில் இருந்து உரையாற்றுகின்றவர்கள் பலருடைய கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது இஸ்லாமிய தீவிரவாதிகள் முஸ்லீம் தீவிரவாதிகள் என்கின்ற கருத்துக்களைத்தான் அவர்கள் மிக தீவிரமாக விதைத்துக் கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நான் ஒன்றை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த தாக்குதல் என்பது இங்கே எதிர்த்தரப்பில் இருந்து பெரும்பான்மையினை சமூகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆற்றிய உரைகளில் இருந்து அல்லது ஊடகங்களிலே வெளிவந்த செய்திகளில் இருந்து பார்க்கின்ற பொழுது ஒன்று நன்றாக தெரிகிறது. இந்த தாக்குதலை அரச புலனாய்வு பிரிவினர் தான் நடத்தி இருக்கிறார்கள். அரசு தான் நடத்தி இருக்கிறது. ரணில் மைத்ரி தலைமையில் இருக்கிற பொழுது அந்த அரசு அந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறது. அதற்கு பிற்பாடு கோட்டாபய ராஜபக்ச பதவியேற்ற பிற்பாடு அந்த தாக்குதல் சூத்திரதாரிகளை கண்டுபிடித்து தண்டிக்கவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கும் அதிலே உடந்தை இருக்கிறது. அதற்கு பிற்பாடு இன்று ஒரு அரசு இருக்கிறது என்று சொன்னால் இந்த அரசும் அது தொடர்பாக ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கவில்லை. வெறும் விவாதம் வாய்ச்சவடால் மட்டும் நடைபெறுகிறது என்று சொன்னால் இன்று இருப்பவர்களுக்கும் அந்த தாக்குதலுக்கு தொடர்பு இருக்கிறது. ஆகவே அரசு தான் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே இந்த முஸ்லீம் மக்களை குறிவைத்து அங்கே மிக கெட்டித்தனமாக இந்த அரச புலனாய்வு பிரிவு என்ன செய்திருக்கிறது என்று சொல்லி சொன்னால் இஸ்லாமிய சமூகத்திற்கு இருக்கக்கூடிய ஓரிரண்டு அடிப்படைவாதிகளை கண்டுபிடித்து அவர்களை தயார்படுத்தி இன்னும் ஒரு சிறுபான்மை சமூகமான கத்தோலிக்கர்களுடைய தேவாலயங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை நடத்திவிட்டு அந்த பெரும்பான்மையின சிங்கள மக்கள் மத்தியிலே இந்த 2 தரப்பில் அதாவது இந்த முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு வெறுப்புணர்வை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த செயல்பாடுகள் ஒரு ஆபத்தான இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. 19ஆம் ஆண்டு அந்த தாக்குதல் நடைபெற்றது. இன்று 5 ஆண்டுகள் கடந்திருக்கிறது. இந்த 5 ஆண்டுகளிலே இந்த இஸ்லாமிய மக்கள் சகோதரர்கள் அல்ல இந்த முஸ்லீம் சகோதரர்கள் எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு சிறிய ஒரு வன்முறை சம்பவங்களிலும் ஈடுபட்டது கிடையாது. அப்படி என்று சொல்லி சொன்னால் இந்த 5 ஆண்டுகளுக்கு பின்னரும் மீண்டும் மீண்டும் இங்கே உரையாற்றுகின்ற பொழுது இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவர்கள் ஒரு கொலை வரி விடித்தவர்கள் போன்றது ஒரு தோற்றப்பாடு உருவாக்கப்படுகிறது என்று சொல்லி சொன்னால் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக இந்த 5 ஆண்டுகளிலே ஒரு குண்டூசி அளவு முன்னேற்றம் கூட ஏற்படுத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கவில்லை என்று சொல்லி சொன்னால் நீங்கள் யாரும் எந்த நடவடிக்கைகளையும் எடுக்கப் போவதில்லை. அதை நான் உங்களுக்கு எழுதி கொடுப்பேன். ஏனென்று சொன்னால் உங்களுக்கு இந்த நாட்டை ஒரு அபிவிருத்தி பாதையில் கொண்டு செல்ல தெரியாது. தமிழர்களுக்கு எதிராக ஒரு இனப்படுகொலையை கட்டவிழ்த்து விட்டீர்கள். 48ஆம் ஆண்டிலிருந்து 2009 வரை தமிழர்களை படுகொலை செய்து தமிழர்களுக்கு எதிரான இனவாதத்தை முதலீடாக்கி நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினீர்கள். அது முடிகிற பொழுது 2009 முஸ்லீம்கள் நாட்டின் பொருளாதாரத்தில் அதி உச்சத்தில் தீர்மானிக்கிற சக்தியாக இருந்த பொழுது அதை சகித்துக் கொள்ள முடியாமல் அந்த முஸ்லீம்களை குறிவைத்து நீங்கள் ஒரு திட்டத்தை வகுத்திருக்கிறீர்கள். அதிலே நீங்கள் வெற்றி கண்டு விட்டீர்கள். 19-20ஆம் ஆண்டுகளிலே நீங்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த நாட்டின் பொருளாதாரத்தில் அதி உயர் ஆதிக்கத்தை செலுத்தி வந்த முஸ்லீம்களை பாதாளத்துக்கு கொண்டு வந்து விட்டுவிட்டீர்கள்.
இன்றும் அந்த முஸ்லீம்கள் செயல்பாடுகளை பற்றி நீங்கள் மோசமாக பேசுவது என்பது எதிர்காலத்தில் இந்த முஸ்லீம்களுக்கு எதிராகவும் இந்த கத்தோலிக்க சமூகத்திற்கு எதிராகவும் நீங்கள் உங்களுடைய இனவாதத்தை முதலீட்டாக்கி உங்களுடைய காரியங்களை முன்னகட்ட போகிறீர்கள் என்பதை உங்களுடைய செயல்பாடுகள் வெளிப்படுத்தி நிற்கின்றது. ஆகவே இந்த இடத்திலே நான் ஒன்றை தெளிவாக கூறுகிறேன். மைத்ரிபால சொல்கிறார் தனக்கு சூத்திரதாரிகளை தெரியும் என்று சொல்லி. அவர் இந்த தாக்குதல் நடைபெற்ற பிற்பாடு அவர் கணிசமான அளவு காலம் இந்த பதவியிலே இருந்தவர். அவர் ஏன் இந்த ராணுவ அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி உளவுத்துறை இயந்திரத்தை பயன்படுத்தி உரியவர்களை கண்டறியவில்லை என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆகவே இது பெரும்பான்மை இனத்தவர்களுடைய ஒரு மக்களுடையதல்ல, மன்னிக்க வேண்டும், பெரும்பான்மை சிங்கள மக்களுடையதல்ல, பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்த ஆட்சியாளர்களுடைய ஆட்சியை கைப்பற்றுவதற்கான ஒரு ஆயுதமாக இந்த இனவாதமும் இந்த தாக்குதலும் கையில் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இவற்றுக்கு முடிவு கட்டப்பட வேண்டுமாக இருந்தால் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் சொல்கிறோம், இந்த கத்தோலிக்க தலைவராக இருக்கிற கர்தினால் மல்கம் ரஞ்சித் அவர்களிடம் நான் ஒரு விடயத்தை மிக மன்றாட்டமாக அவருடைய காலிலே விழுந்து கேட்கின்றேன். நீங்கள் உண்மையிலே கத்தோலிக்க சமூகத்தின் மீது கரிசனை கொண்டு இந்த தாக்குதல் தொடர்பாக நீங்கள் மீண்டும் மீண்டும் பேசுகிறீர்கள் என்று சொல்லி சொன்னால், அது உண்மை என்று சொல்லி சொன்னால், இந்த சம்பவங்கள் எதிர்காலத்தில் இந்த மக்களுக்கு நடக்கக்கூடாது என்று நீங்கள் உண்மையில் விரும்புகிறீர்கள் என்று சொன்னால், 75 ஆண்டுகளாக இந்த நாட்டை அழித்து குட்டைச்சுவராக்கி இருக்கிற இந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பை மாற்றுவதற்கு நீங்கள் ஒரு கோரிக்கையை முன்வையுங்கள். ஒரு சமஸ்தி அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கான சூழலை உருவாக்குவதற்காக இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்கள். அதே போன்று நான் இஸ்லாமிய தலைவர்களிடம் நான் கேட்கின்றேன், முஸ்லீம் தலைவர்களிடம் நான் கேட்கின்றேன், நீங்கள் இங்கே குரல் கொடுப்பது உண்மையிலே உங்களுடைய முஸ்லீம் மக்களுடைய உண்மையான எதிர்காலத்துக்கானதாக இருந்தால் தயவு செய்து இலங்கையினுடைய ஒற்றையாட்சி முறைமையை ஒழிப்பதற்கு எதிராக குரல் கொடுங்கள். இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் தவற விட்டுவிட்டு இங்கே கொலைகள் நடைபெறுகிற பொழுது, பாதிப்புகள் நடைபெறுகின்ற பொழுது அந்த பாதிப்புகளுக்கு எதிராக பேசி பரிசுகளையும் பட்டங்களையும் புள்ளிகளையும் பெற்று வாக்குகளை பெறுவதற்கு நாங்கள் முயற்சிக்க கூடாது. அது மட்டும்தான் இங்கே செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. கர்தினால் மல்கம் ரஞ்சித் அவர்கள் 2019 இந்த கொலைகாரன், தமிழ் மக்கள் மீது இனப்படுகொலை செய்த படுகொலைகாரன் கோட்டாபய ராஜபக்சவை ஆதரித்தார். என்ன அடிப்படையிலே அவர் ஆதரித்தார்? யாருடைய தகவலின் அடிப்படையிலே ஆதரித்தார்? தமிழ் மக்கள் மீது புரியப்பட்ட இனப்படுகொலைக்கு தமிழர்களோடு சேர்ந்து ஒரு சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி தமிழ் மக்களுக்கு ஒரு சர்வதேச விசாரணை நடைபெற்று இருந்தால், அதற்கு பொறுப்பானவர்கள் சர்வதேச நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்பட்டு தூக்கிலிடப்பட்டிருந்தால் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்குமா என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே நீங்கள் உங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக மாறி மாறி ஒவ்வொருவருக்கு பின்னால் ரிலே ஓடுகின்ற செயல்பாட்டை தயவு செய்யாதீர்கள். நான் உறுதியாக கூறுகிறேன், அது சஜித் பிரேமதாசாவாக இருக்கலாம், அனுரகுமார திசாநாயக்கவாக இருக்கலாம், இவர்கள் கூட ஒரு பொழுதும் இந்த விசாரணையை நடத்த மாட்டார்கள். ஏனென்றால் இவர்களுடைய நிலைப்பாடும் இலங்கை ஒரு சிங்கள பௌத்த ஒற்றியாட்சி கொண்ட நாடாக இருக்க வேண்டும் என்பது. அது இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் ஏனைய இனங்கள் இங்கிருந்து களை எடுக்கப்பட வேண்டும், ஏனைய மதங்கள் இங்கிருந்து அகற்றப்பட வேண்டும். அவர்களுடைய இரத்தத்திலும் அதுதான் ஊறி போயிருக்கிறது. அவர்களிடம் நேர்மை இருக்கிறது என்று சொன்னால் இந்த ஒற்றையாட்சியை ஒழித்து 75 ஆண்டுகளாக இந்த நாட்டை குட்டி சிவராக்கி இருக்கிற ஒற்றையாட்சி முறைமையை ஒழித்து ஒரு சமஸ்தி அரசியலமைப்பை கொண்டு வந்து தமிழ் முஸ்லீம் மக்களை சமத்துவமாக நடத்தக்கூடிய ஒரு அரசியலமைப்பை உருவாக்கி இந்த நாட்டை முன்கொண்டு செல்வதற்கு தயார் என்ற அறிவிப்பை அனுரகுமார திசாநாயக்க முதுகெலும் இருந்தால் அவர் அதை செய்ய முடியுமா என்று கேட்கின்றேன். இங்கே விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள் என்று சொல்லுகிறீர்கள், விடுதலை புலிகள் பிரிவினைக்காக போராடினார்கள் என்று சொல்லுகிறீர்கள். உங்களுடைய மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்கள். விடுதலை புலிகள் பேச்சுவார்த்தைக்கு வருகின்ற பொழுது பேச்சுவார்த்தை மேசையிலே ஒரு நாட்டுக்குள் வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய தேசம் பாதுகாக்கப்படுகின்ற ஒரு தீர்வுக்கு அவர்கள் தயாராகவே இருந்தார்கள். ஆனால் அவ்வாறான ஒரு தீர்வுக்கு நீங்கள் தயாராக இருக்கவில்லை. உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிக் கொள்வதற்கும் உங்களுடைய அதிகார வெறியை அனுபவிப்பதற்கும் புலிகளை பிரிவினவாதிகளாக காட்ட வேண்டிய ஒரு தேவை இருந்தது. தெரிந்தோ தெரியாமலோ இஸ்லாமிய தலைவர்களும் அந்த இனவாதிகளுக்கு துணை நின்றார்கள். நான் பொறுப்போடு கூறிக்கொள்கிறேன், விடுதலை புலிகள் இயக்கம் மௌனிக்கப்பட்டு 15 ஆண்டுகள் கடந்து விட்டது. நீங்கள் புலிகள் பிரிவினவாதிகள் என்று சொல்லித்தான் புலிகளை அழித்தீர்கள், உலக நாடுகளிடம் ஆயுதம் பெற்றீர்கள். ஆனால் விடுதலை புலிகள் ஒரு நாட்டுக்குள் தமிழ் தேசம் அதனுடைய இறைமை சுயநிர்ணய உரிமை பாதுகாக்கப்பட்ட ஒரு தீர்வுக்கு தயாராகவே இருந்தார்கள். நீங்கள் அந்த உண்மையை இனியாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாடு முன்னோக்கி செல்ல வேண்டுமாக இருந்தால் தமிழர்களை அரவணைப்பதற்கு நீங்கள் முன்வர வேண்டும், முஸ்லிம் மக்களை அரவணைப்பதற்கு நீங்கள் முன்வர வேண்டும். அதை நீங்கள் நடைமுறையில் செய்ய வேண்டுமாக இருந்தால் ஒற்றையாட்சி முறைமையை நீங்கள் ஒழிக்க வேண்டும். அதனூடாக மாத்திரம்தான்
எதிர்காலத்தில் இந்த நாடு முன்னோக்கி செல்லக்கூடியதாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் இந்திய மேற்கு நாடுகளுக்கு இருக்கக்கூடிய இந்த பூகோள போட்டி, சீனா தரப்புகளுக்கு இருக்கக்கூடிய பூகோள போட்டியிலே இந்தியாவுக்கு மேற்குக்கும் குடைபிடிப்பவர் ஒரு காலத்தில் ஜனாதிபதியாகவும் அவர்களுடைய செல்வாக்கு சரிந்து சீனாவினுடைய ஆதிக்கம் அதிகரிக்கின்ற பொழுது அவருக்கு மேற்கு வால் பிடிக்கக்கூடியவர் ஜனாதிபதியாகவும் வருகின்ற பொழுது இனங்கள் பந்தாடப்படும், இனங்கள் பலியிடப்படும். இந்த பூகோள போட்டிகள் சிக்கி இந்த நாடு அழிந்து கொண்டே இருக்கும். சிங்கப்பூர் போன்று இந்த நாடு முன்னேற வேண்டுமாக இருந்தால் உடனடியாக ஒட்டியாட்சி முறைமை ஒழியுங்கள். இங்கே இருக்க உங்களுடைய இராணுவத்தினர் எங்கள் மீது இனப்படுகொலையை புரிந்தவர்கள், நீங்கள் கொடுத்த சம்பளத்திற்காக எங்கள் மீது இந்த நாட்டினுடைய மக்கள் என்று கூட சிந்திக்காமல் ஈவிரக்கம் இல்லாமல் வடகிழக்கிலே எங்களுடைய பெண்களை பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கியவர்கள், படுகொலைகளை செய்தவர்கள், கோடானு கோடி சொத்துக்களை அளித்தவர்கள், இன்று வெட்கங்கட்ட நிலைமை உங்களுடைய தலைவர்களை பேசி ரஷ்யாவிலும் உக்ரைனிலும் கூலிக்காக மாரடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இளைஞர்கள் பாவம், அந்த இளைஞர்களை பலியாக்கினீர்கள். அவர்கள் இன்று அங்கே தங்களுக்குள் அடிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமை நீடிக்க வேண்டுமா? தயவு செய்து சிந்தியுங்கள். அரசியலமைப்பை மாற்றுங்கள், ஒட்டியாட்சி முறைமை ஒழியுங்கள், சமஸ்தி அரசியலமைப்பை கொண்டு வாருங்கள். தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் முஸ்லிம் மக்களும் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் பெரும்பாலும் சிங்கள பௌத்த மக்களும் ஒற்றுமையாக கூடி வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவோம். நன்றி. உயிர்த்த தாக்குதல் இடம்பெற்று 5 ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ள நிலையில் தற்போது தேர்தல் வேடத்தில் உள்நோக்கத்துக்காக குறித்த விடயங்கள் வெளிப்படுத்தப்படுவதாகவும் எத்தனை விசாரணைகள் வந்தாலும் உண்மை ஒருபோதும் மாறப்போவதில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். அமெரிக்கன், ஆஸ்திரேலியன், அதேபோல் இன்டர்போல் போன்ற போலீசாருடைய உதவியோடு அரசாங்கம் அதை ஆய்வு செய்தது. அதையிட்டு மேலத்திட்டம் இன்னமும் இடம்பெற்று நான் நம்புகிறேன் உயர் நீதிமன்றத்திலே வழக்குகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இருந்தாலும் இது ஒரு தேர்தல் ஆண்டின் அடிப்படையிலே எதிர்க்கட்சியினரும் சிலரும் இதை மாண்டு போன அந்த ஜீவன்களை மையப்படுத்தி இன்னமும் விவாதப் பொருளாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். அதையிட்டு நாங்களும் பேச வேண்டியிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த கொண்டு படித்ததன் பின்னர் ஆணைக்குழுக்கள், விசேட பாராளுமன்ற குழுக்கள் என்று பல விடயங்கள் நடந்தேறி வந்திருக்கிறது. அதிலும் இங்கு எனக்கு முன்னர் உரையாற்றிய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அந்த பாராளுமன்ற குழுவிலும் ஏன் இடங்களிலும் சாட்சியங்களை அளித்திருக்கிறார்கள். முக்கியமாக அதே போன்று சிலர் அரசியலுக்காக என்னையும் கை நீட்டுவதை அவதானித்தேன். அவர்களை பற்றி நான் கவலை தான் அடைய முடியும். ஏனென்றால் அவர்கள் இதை பற்றி நன்கு அறிந்திராமல் தேடி பார்க்காமலும் சொல்லுகிற விடயங்களாக அதை நாங்கள் முற்றாக மறத்திருக்கிறோம். இதற்கு முன் நான் சொல்லியிருக்கிறேன், எத்தனை விசாரணை வந்தால் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று. அதுபோன்று இங்கு பலவிதமான கேள்விகள் எழுப்பப்படுகிறது. அதிலும் சில விடயங்களை தொட்டும் தொடாமலும் அவர்களுக்கு சாதகமான விடயங்களை மாத்திரம்தான் கேள்விகளாக கேட்பதை நான் அவதானித்தேன். அதிலே எதிர்க்கட்சியில் இருக்கிற அனுரகுமார் திசாநாயக்க மாத்திரம் ஒரு சிறப்பான கருத்தை சொன்னார். பொறுப்பில் இருந்து தன்னுடைய கடமையை செய்ய தவறியவர்கள் எல்லாம் தண்டிக்கப்பட வேண்டும். என்னுடைய பார்வையும் அப்படித்தான். பொறுப்பை தட்டி கழித்தவர்கள், உங்களுக்கு தெரியும் 2012ஆம் ஆண்டிலே இருந்து மெல்ல மெல்ல இந்த மத பயங்கரவாதம் சார்ந்த விடயங்கள் வெளியே வர துவங்கியது. அதற்கு பௌத்த பேரினவாத சில சாதுக்களும் பேசினார்கள் கடும்போக்காக. அதையொட்டி முஸ்லீம்கள் செறிந்து வாழுகிற கிராமங்களில் ஆங்காங்கே சில விடயங்கள் நடக்க துவங்கிவிட்டது. அந்த நேரத்தில் உலகத்திலே ஐஎஸ் அமைப்பு பிரமாண்டமான ஆழ்படையணியோடு பொருளாதார பலத்திலே உச்சத்தை தொட்டு பல போராட்டங்கள் உலகத்திலே, சிரியாவிலே, ஈரானிலே, அங்கே இங்கெல்லாம் இடம்பெற்று கொண்டிருந்தது. லட்சக்கணக்கானவர்கள் அதில் பங்கு பெற்று மாண்டது மாநிலத்தை நாங்கள் அறிவோம். அந்த நேரத்தை மையப்படுத்தி தான் இங்கும் ஒரு ஆட்சி மாறம் இடம்பெற்றது. அப்பொழுதோ ஆட்சியை பொருட்படுத்தவர்கள் இதை சரியாக கண்டுகொள்ளவில்லை. அவர்கள் தங்களுடைய ஆட்சியை பலப்படுத்த வேண்டும் என்று இங்கிருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்போடு அவர்களுடைய கதையை கேட்டு பின்னால் ஒரு பக்கமும், அதுபோன்று முஸ்லீம்கள் எல்லோரும் ஒன்றாக பார்த்ததன் காரணமாக இஸ்லாமிய தலைவர்களையும் பாதுகாக்க வேண்டும் அவர்களுடைய கருத்துக்கும் இடம் கொடுத்து கொண்டு ஆட்சி நடத்தி கொண்டிருந்தார்கள். அதில் ஒரு நல்ல உதாரணம் எங்களுடைய இப்போதைய நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ அவர்கள் 2017-18 இது அழகாக சொல்லியிருந்தார். அந்த நேரத்தில் அதை யாரும் கண்டுகொள்ளவில்லை. பின்னர் தான் இதை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்த்தாலும் குண்டு படித்தது பின்னர். அந்த நேரம் அவர் தெளிவாக சொன்னார், ரத்தம் சிந்த போகிறது என்றெல்லாம் அழகாக சொல்லியிருந்தார். அதுபோன்று இங்கே பிரதானமாக சணல் போ சம்பந்தமாக பேசுவார்கள்.
உண்மையிலேயே சணல்போ என்பது அறியப்படுற இந்த நிறுவனம் என்றது கிட்டத்தட்ட இந்த யுத்தம் முடிந்த பின்னோரு அறியப்பட்ட நிறுவனம். ஆனாலும் 100 வருடங்கள் எட்டுகிற வீரேஸ்வரி ஊடகத்திலே நீங்கள் பார்த்தால் தெரியும், இப்பொழுதும் இருக்கிறது. அல் பக்ததி அவர்கள் 18 நிமிடத்துக்கு அதிகமான நேரம் இந்த குண்டுவெடிப்பை தான் உரிமை கோரி எப்படி நடந்தது என்று அவர்களை பாராட்டி இருப்பார். அது என்னுடைய போனிலேயே நான் இப்பொழுதும் வைத்துக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் தேவைப்படுகிற பொழுது விவாதத்துக்கு தேவைப்படும் என்று. அதேபோன்று இந்த குண்டுவெடிப்பிலே மரணித்த 8 பேரை வைத்து சத்தியப்பிரமாணம் செய்து உரையாற்றுகிற பொழுது சஹரானவர்கள் அழகாக வாக்குமூலத்தை சொல்வார். நான் இஸ்லாத்துக்காக மரணிக்கிறேன், அல்லாஹ்வுடைய கொள்கையை பின்பற்றி மரணிக்கிறேன், என்னுடைய இரத்தம் சதை எல்லாத்தையும் நான் அதுக்காக அர்ப்பணிக்கிறேன். நிச்சயமாக ஒரு போராட்டத்துக்கான ஆரம்பம். மதத்துக்கு எதிரானவர்கள் எல்லோரும் காவிர்கள், அது மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட வேண்டும். ஆஸ்திரேலியாவிலே தங்களை கொண்டு விட்டு இலங்கைக்கு வருகிற சுற்றுலா பயணிகளை எல்லாம் கொல்லுங்கள், கண்டடத்திலே கொல்லுவதுதான் எங்களுக்கு அல்லாஹ்வால் இடப்பட்ட கட்டளை என்று அழகாக வாக்குமூலம் அளித்திருப்பார். இவையெல்லாம் கடந்து சிறிய சிறிய துண்டு விடயங்களை மாத்திரம் பிடித்து கொண்டு பேசுகிற ஒரு நிலைமையை பார்த்து எங்களால் என்ன செய்ய முடியும்? அதிலும் எதிர்க்கட்சி தலைவர் அப்பொழுது ஆளுங்கட்சியில் இருந்தார், அமைச்சராக இருந்தார். அவருடைய படை பட்டாளங்களை கொண்டு இதெல்லாம் கணிக்காமல் இப்பொழுது இப்படி சொல்ல. அதிலே சணல்போ பற்றி சொல்லி நான் இடையிலே விட்டுவிட்டேன். சணல்போவிலே காட்டுகிற பொழுது சரியான கிசுகிசுப்பான ஒரு நாடகம் அது. அதிலே இலங்கையைச் சேர்ந்த ஒரு பிரபலியமான ஊடகவியலாளர் சுகந்த தேசப்பிரிய அந்த டைரக்டரும் கேட்பார், இதை நீங்கள் என்ன ஆதாரத்தை முன்வைத்தீர்கள் என்று. அவர் சொல்வார், ஒன்றுமே இல்லை என்று. ஏன் அதை கூப்பிடுன்னு சொன்னால், அதை ஒட்டி என்னுடைய பெயரை முழுக்க அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதிலே சர்வதேச ரீதியாக நடைபெற்ற விசாரணைகள், பார்லமென்ற குழுவில் இடம்பெற்ற விசாரணைகள், ஏனைய விசாரணைகளை எங்களுடைய பெயர் சொல்லப்படவில்லை. நாங்களாகத்தான், நான் சிறைச்சாலையில் இருந்தேன் என்ற அடிப்படையிலே அங்கு வந்த இளைஞர்கள், அவர்களுடைய எண்ணங்கள், அவர்களுடைய செயற்பாடுகள், அவர்கள் பயிற்சி பெற்ற விஷயங்கள், நவ்வர் மூலம் எப்படி உரையாற்றினார், அவருடைய எண்ணக்கரு என்ன என்பதையெல்லாம் நான் போய் ஜனாதிபதியால் அமைக்கப்பட்ட ஆணைக்குடன் சொன்னேன். அதன் பின்னரும் இப்பொழுது இடம்பெற்று முடிந்திருக்கிற ஜனாதிபதி கமிஷனில் என்னுடைய சணல்போ சம்பந்தமான விடயங்களை அந்த தலைவரிடமும் குழுவிடம் போய் நான் ஒப்புவித்து வந்திருக்கிறேன். ஆக இத்தனை குழுக்களை போட்டாலும் உண்மையாகத்தான் இருக்க முடியும். ஆகையால் தான் நான் சொல்கிறேன், தேவையில்லாத விடயங்களை இங்கு பேசி வீணாக நேரத்தை அடிக்காமல் ஒரு பொறுப்பு மிக்க சட்டசபையாக, ஒரு பார்லமெண்டமாக, இந்த பார்லமெண்டத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிற பார்லமெண்ட் குழு அறிக்கைகளே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னமும் பகாபிஷன் சம்பந்தமாக இன்னமும் மேற்கொண்டு ஆராய வேண்டும். காத்தாங்குடி போன்ற நகரங்களிலே எப்படியெல்லாம் இது பரவி வந்திருக்கிறது என்பதை இன்னும் அடையாளப்படுத்தி அதுக்கான வேலை திட்டங்களை வகுத்துக் கொள்ள வேண்டும். பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கான கட்டமைப்புகளை இன்னும் வேகப்படுத்த வேண்டும், துரிதப்படுத்த வேண்டும், தொழில்நுட்ப ரீதியாக உயர்த்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. அதேபோன்று இந்த இஸ்லாத்தின் பேரால் இடம்பெற்றிருக்கிற இந்த தாக்குதலை சிலர் கவலையாக பார்க்கிறார்கள். நானும் இஸ்லாமிய மக்கள் வாழுகிற மாகாணத்திலே வாழுகிற அடிப்படையில் நாங்கள் தனிப்பட்ட ரீதியாக யாரையும் வெறுப்புணர்ச்சி கொண்டு பார்க்க முடியாது, பார்க்கவும் இல்லை. ஆனாலும் நான் இதனுடைய பெயர்கள் என்ன, எங்கிருந்து ஆரம்பித்தது, இந்த மகாபிஷம் என்பது எப்படி மத்திய கிழக்கிலே சென்று வீரியம் பெற்றிருக்கிறது என்று அறிந்தேன். அதை ஜனாதிபதி ஆனவுக்கும் சொன்னேன். இன்று கூட நான் எங்களுடைய தமிழில் ஒரு புத்தகத்தை அடித்து வெளியிட்டிருக்கேன். ஏனென்றால் அதனுடைய நோக்கம் என்னவென்றால், இதனுடைய பேர் எங்கே இருந்து ஆரம்பித்தது? சாமானியமாக எங்களுடைய கிராமங்களிலே வர்த்தகம் செய்து வாழ்ந்த, எங்களுடைய தாய் தந்தைகளோடு உறவாடி வாழ்ந்த, எங்களுடைய வீடுகளில் வந்து பழகியவர்களுக்கு ஒரு பிரிவினர் இப்படி வெடிகுண்டை தாங்கி மரணிக்கிற அளவுக்கு சென்றார்கள். உங்களுக்கு தெரியும், ஜமாத்தே இஸ்லாமினுடைய தலைமைச் செயலர் இருக்கிற தெவட்டகுட போன்ற பகுதிகளிலே போலீஸ்காரர்கள் போகிற பொழுதே ஒரு கற்பிணி தாயார் குண்டை படிக்க வைத்து மரணிப்பார். இப்படியான உளவியல், அப்படியான வேகம் எப்படி இந்த இளைஞர் யுவதிகளுக்கு பூத்தப்பட்டிருக்கிறது? இதை இட்டு ஆராயாமல், இதை கூர்ந்து அவதானித்து இதுக்கான திட்டங்களை வகுத்து இலங்கையை ஒரு சமாதானமான ரத்தம் ஓடாமல் எதிர்காலத்தில் இப்படி சம்பவம் நடக்காமல், ஏதோ பார்லமெண்ட் தேர்தல் ஒன்று வரப்போகிறது, ஜனாதிபதி தேர்தல் வரப்போகிறது, ஜனாதிபதி தேர்தல் வந்தவுடனே நாங்கள் ஆட்சி வந்தால் இதை விசாரித்து பிடிப்போம் என்றால் யாரை எங்கே கொண்டு செலுத்துவது? சர்வதேசத்திலே பேர் புகழ்பெற்ற எத்தனையோ பிரிவுகள், இதை எதிர்கொண்ட பிரிவினர் வந்து அறிக்கையிட்டிருக்கிறதை கூட நம்பாமல் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் அரசியலுக்காகவும், சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அரசியலுக்காகவும், இவர்கள், நான் ஏற்கனவே சொன்னேன், திட்டங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய சில தப்பிச் சென்று வெளிநாடுகளிலே அரசியல் தஞ்சம் அடைவதற்காகவும் இவர்களுக்கு வழங்குகிற தகவல்களை துண்டை பாலை பிடித்து கொண்டு
தொங்குகிற நிலைமையை தான் இந்த பாராளுமன்றத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆக ஒரு பொறுப்புமிக்க பாராளுமன்றத்துடைய பணியை நாங்கள் நிறைவேற்ற தவறிக்கொண்டிருக்கிறோம் என்பதுதான் வாதம். அந்த அடிப்படையில் இது நடந்து முடிந்திருக்கிற இந்த மிக மோசமான கவலையான விஷயத்திலே 400க்கு அதிகமான காயப்பட்ட உறவுகள் இருக்கிறார்கள். அதிலே நான் நம்புகிறேன் 100க்கு அதிகமான இன்னும் இயங்க முடியாமல் இருக்கிறார்கள். அதை பார்க்கிற பெற்றோர்களுக்கு உளவியலாக தாக்கமும் கோபமும் இயல்பாக எழுந்திருக்கிறது. இவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்குமாக இருந்தால் நான் நம்புகிறேன், இந்த பாராளுமன்றத்தை நம்புகிறேன், அதேபோன்று இலங்கை நீதித்துறை நம்புகிறேன், நிச்சயமாக நடந்து கொண்டிருக்கிற வழக்கிலே சரியான தீர்ப்புகள் அளிக்கப்படும். ஆக அந்த தீர்ப்பை சரியாக இடம்பெறுவதற்கு நாங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு மாறாக விமர்சனங்களை செய்து ஆட்சியை பிடித்து மரணித்து கிடக்கிற ஜீவன்களுடைய பலியை இன்னும் கூட்டிக் கொண்டு நாங்கள் தேர்தலுக்கு செல்வது சால பொருத்தமில்லாத விடயமாக தான் பார்க்கிறேன். இந்த நேரத்திலே சில விடயங்களை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்டாமல் இருக்க முடியாது. என்னுடைய புத்தகத்திலே நான் குறிப்பிட்டிருக்கிறேன். அதிலே IS தீவிரவாதிகளால் கொலை செய்ய தேடப்பட்ட ஈஸ்டர் படுகொலை சம்பந்தமாக இருக்கிற சர்மிளா செய்திங்கிற ஒரு ஊடகவியலாளர் முஸ்லீம் புத்திஜீவிகளுக்கு ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டியிருப்பார். அவருடைய 108வது பக்கத்திலே முஸ்லீம் சமூகத்தின் மீது உள்ள வெறுப்பை சாதாரணமாக கடந்து செல்வதற்காக புத்திஜீவிகள் தங்களுடைய விமர்சனத்தை மேற்கத்தைய விமர்சனங்களாக என்று சொல்லி நழுவி தப்புகிறார்கள். இது மிக கடுமையாக அவதானிக்க வேண்டிய விஷயங்கள். இப்பொழுதும் ஷஹ்ரான் அவர்கள் பயங்கரவாதி என்று தப்பி விட்டு செல்கிறார்கள். ஆனால் 2017 2018ஆம் ஆண்டு அவர் உறக்க குரல் கொடுக்கிற பொழுதோ துவசமாக பேசுகிற பொழுதோ அந்த ஷஹ்ரானோட போது ஒப்பந்தம் செய்தவர்கள், படம் எடுத்தவர்கள், அங்கு போய் அவருடைய காயப்பட்டவருக்கு மருந்து போட்டவர்கள் எல்லோரும் வந்து இன்னமும் அதையிட்டு கவலை கொள்ளாமல் பேசாமல் ஏதோ முன்னாள் ஜனாதிபதி புத்தகத்தை வெளியிட்டார், அந்த விடயங்களை பற்றியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக பொறுப்புள்ளவர்களாக இதிலே வந்து நடித்து விட்டு தங்களுக்கு மாத்திரம் தேவையானவற்றை பாதுகாக்கிற நிலைமையை தாண்டி ஒட்டுமொத்தமான நாட்டை பற்றிய எதிர்காலத்தை செலுத்தஞ்சிந்தாமல் இருப்பதற்கு நாங்கள் ஒரு முயற்சிக்க வேண்டும். ஏன் நான் இதை குறிப்பிட்டு சொன்னால், இங்கே இருக்கிற எல்லோருக்குமே தெரியும் நான் முதல் ஒரு பயங்கர அமைப்பில் இருந்தேன் என்று, விடுதலை போராட்டத்தில் இருந்தேன், சேர்ந்தேன், பயிற்சி எடுத்தேன், எல்லாருக்கும் தெரிந்த விடயம். அதை யாரும் மறக்க முடியாது, என்னை பற்றி எல்லோருக்கும் தெரியும். ஆக நான் முன்னாள் விடுதலை போராட்டத்தில் இருந்தேன் என்பதாக எல்லாவற்றையும் அள்ளி தலையிலே கொட்ட முடியாது. அதுபோன்று இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஜேபியை கூட முன்னாலே ஆயுதம் தூக்கியவர்கள், இங்கே இருக்கிற பிளட்டை சேர்ந்த டெலோவை சேர்ந்த பலர் இருக்கிறார்கள். ஆனாலும் ஒரு பிஞ்சு பிள்ளை போல தேவையில்லாத கருத்துக்களை மக்கள் மத்தியிலே குழப்பதை நாங்கள் அறிகிறோம். ஆனாலும் உங்களுக்கு தெரியும், கடினமான சூழலிலிருந்து மக்கள் என்னை பிள்ளையான் யார் என்பதை அறிந்தார்கள். இன்னமும் எதிர்காலத்திலே நாம் யார், நாங்கள் எங்கே நிற்கிறோம், என்னை அறிந்துதான் நான் அரசு செய்கிறேன். ஆக கிழக்கு மாகாண மக்களுடைய பணியிலே நாங்கள் சிறப்பாக இயங்குவோம், சரியானவற்றை சரியாக பேசுவோம். தேவையில்லாத ஆதாரமற்ற விமர்சனங்களையும் வீண்வாதங்களையும் இந்த பாராளுமன்றத்திலே சொல்லி அழகாக உங்களுடைய தாய்மொழியிலே சிங்களத்தில் பேச முடியும் என்று சிங்கள மக்களை குழப்ப வேண்டாம் என்று சாணக்கியம் போன்ற சிறுபிள்ளைகளுக்கு சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நாட்டில் தீவிரவாதம் உருவாக காரணம் மத நம்பிக்கைகளுக்கு இடையே பிளவை ஏற்படுத்துவதே என பாராளுமன்ற உறுப்பினர் பிமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். தீவிரமயமாக்கல் என்பது சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வழிமுறையாக வன்முறையை பயன்படுத்துவதை ஆதரிப்பது அல்லது எளிதாக்குவது உட்பட தீவிரவாத நம்பிக்கை முறைமையை பின்பற்றும் செயல்முறையாக பொதுவாக வரையறுக்கப்படுகிறது. சர்வதேச அளவில் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பயங்கரவாதம் என்பது அரசியல் அல்லது சித்தாந்த இலக்குகளை அடைவதற்காக பொதுமக்களை இலக்காக கொண்ட வன்முறை செயல்முறையாகும். அவர்களுக்கு மற்ற பிரிவினரோ பிற மதத்தினரோ பிற இனத்தவர்களோ நண்பர்கள் தேவையில்லை. அந்த வகையில் தீவிரவாதிகளாக தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். அத்துடன் இந்த தீவிரவாத செயல்களால் முதலில் பாதிக்கப்படுவது கத்தோலிக்கர்கள் அல்ல என்றும் முஸ்லிம்கள் மக்கள்தான் என அவர் சபையில் தெரிவித்துள்ளார். மேலும் முஸ்லிம்களை தாக்குவதை தடுக்கும் சட்டம் அமுல்படுத்தப்பட்டு புலனாய்வு அமைப்புகளை நடைமுறைப்படுத்தி இருந்தால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் போன்ற கொடூரமான படுகொலை சம்பவங்கள் இடம்பெற்றிருக்காது என விமல் வீரவன்ச சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய புலனாய்வு பிரிவின் தலைவர் சுரேஷ் சாலேதான் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் சூத்திரதாரியாக கூறப்படும் சஹ்ரான் காசிமை வளர்த்து விட்டவர் என முன்னாள் இராணுவ தளபதியும் பாராளுமன்ற உறுப்பினருமான சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், சுரேஷ் சாலே தற்போது தனக்கும் இந்த விடயத்துக்கும் தொடர்பில்லை என காண்பிக்க முயன்றாலும் அவர் இதிலிருந்து தப்ப முடியாது. நான் பதவியில் இருந்த வேளை அவரை அரசு புலனாய்வு பிரிவிலிருந்து நீக்கினேன். ஜனாதிபதியான பின்னர் கோட்டபய ராஜபக்ச அவரை மீண்டும் அந்த பதவிக்கு நியமித்தார். சுரேஷ் சாலேயின் வலதுகரமான பொனிபேஸ் பெரேரா கிழக்குக்கு பொறுப்பான இராணுவ அதிகாரியாக நியமிக்கப்பட்டார்.
சுரேஷ் தாலே என் மீது அவதூறு தெரிவித்ததால் நான் இந்த ஆவணத்தை சமூக ஊடகங்களில் வெளியிடுவேன். அது அவர் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிப்படுத்தும். சஹ்ரான் காசிமுடன் தொடர்பில் இருந்த இவ்வாறான நபர்களே கௌரவமிக்க வீரர்களாக சித்தரிக்கப்படுகின்றனர் என தெரிவித்துள்ளார். நாட்டின் சில பகுதிகளுக்கு வழங்கப்பட்ட தரக்குறைவான அரிசி தொடர்பில் விசாரணை நடாத்துமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்க உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை இன்று பாராளுமன்றத்தில் சபை நடவடிக்கைகளை ஆரம்பித்து வைத்து கருத்து வெளியிடும் போது அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் தெரிவிக்கையில், ஏப்ரல் மாதம் முதல் அரிசி வழங்கும் திட்டத்தை அரசு செயற்படுத்தி வருகின்ற நிலையில் அந்த திட்டத்தை நாங்கள் பாராட்டுகின்றோம். ஆனால் தேர்வு நடைமுறையில் கடுமையான சிக்கல்கள் உள்ளதோடு சில இடங்களில் தரமற்ற அரிசி விநியோகம் நடக்கிறது. அவ்வாறானதொரு சம்பவம் காலியல பிரதேசத்திலிருந்து பதிவாகியுள்ளதுடன் ஜனாதிபதி செயலகத்தில் கடமையாற்றும் ராஜித கீர்த்தி தென்னகோன் இதனை தெரிவித்துள்ளார். இது குறித்து விசாரணை நடாத்த வேண்டுமென கேட்டுக்கொள்வதுடன் விநியோகிக்கப்பட்ட அரிசியின் தரத்தை பராமரிக்க வேண்டும், ஏனெனில் இவை நம் நாட்டு மக்களுக்கு கொடுக்கப்பட்டவை, ஆகையால் கண்டுபிடித்து சமாளிக்கவும் என அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.